ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷனாக பாஸ்ட் டென்ஸில் எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பாஸ்ட் டென்சஸில் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுது. சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பாஸ்ட் டென்ஸில் எப்படி கொஸ்டின் மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு கொஸ்டின் கேட்குற இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே வந்து டிட் வச்சு கொஸ்டின் கேட்போம். V1 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நேற்றுக்கு பார்ட்டிக்கு நீ போனியா? இது வந்து ரீசெண்டாக நடந்த விஷயம் தானே. நேற்றுக்கு நைட்டு நீ பார்ட்டிக்கு போனியா அப்படிங்கிறது எப்படி கேட்கணும்னா டிட் யூ கோ டு த பார்ட்டி லாஸ்ட் நைட். டிட் யூ கோ டு த பார்ட்டி லாஸ்ட் நைட். நேற்றுக்கு நீ பார்ட்டிக்கு போனியா? நெக்ஸ்ட்டு அவள் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து எங்கே வாங்கினா அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் டிட் ஷீ பை தட் ட்ரெஸ். வேர் டிட் ஷீ பை தட் ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் அதனால தேட் போட்டிருப்போம். எங்கே அப்படிங்கிறதுனால வேர் போட்டிருப்போம். எங்கே வாங்கினா, வாங்கிறதுக்கு பை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இரவு உணவிற்கு என்ன சாப்பிட்டாங்க? அவங்க வந்து இரவு உணவுக்கு டின்னருக்கு என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டிட் தே ஈட் ஃபார் டின்னர். வாட் டிட் தே ஈட் ஃபார் டின்னர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இர்ரெகுலர் வெர்ப் வச்சு பார்க்கலாம். அவர் வந்து நேற்று வேலையில் இருந்தால், நேற்றுக்கு வந்து அவங்க வேலைக்கு போனாங்களா அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாஸ் ஹீ அட் ஒர்க் எஸ்டர்டே. நம்ம இப்போ ப்ரெசண்டில் கேட்குறதுக்கு இஸ் யூஸ் பண்ணி கேட்போம். அப்போ இஸ்ஸோட பாஸ்ட் வாஸ் தானே. ஸோ அதனால் வாஸ் ஹீ அட் ஒர்க் எஸ்டர்டே. நேற்றுக்கு அவங்க வேலை பார்த்தாங்களா, வேலையில் இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவள் இன்று காலை சிற்றுண்டி சாப்பிட்டு. சிற்றுண்டினா பிரேக்ஃபாஸ்ட். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாளா? ரீசெண்டாக நடந்த பாஸ்ட் தானே. இப்போ நீங்கள் மத்தியானம் இல்லைனா ஈவினிங் கேட்குறீங்க. அவள் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் ஷீ ஹாவ் அப்படின்னா எடுக்கிறது. ஓகேவா, ஹாவ் எடுத்துக்கிட்டாளா, பிரேக்ஃபாஸ்ட் அவள் எடுத்துக்கிட்டாளா அப்படிங்கிற மீனிங். டிட் ஷீ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் திஸ் மார்னிங். இன்னைக்கு மார்னிங் அவள் சாப்பிட்டாளா. ஸோ திஸ் மார்னிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கடந்த வார இறுதியில் அவங்க வந்து படம் பார்த்தாங்களா. நான் லாஸ்ட் வீக்கெண்டில் அவங்க படம் பார்த்தாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் தே see the movie லாஸ்ட் வீக்கெண்ட். டிட் தே see the movie லாஸ்ட் வீக்கெண்ட். இங்கே வந்து எப்போவுமே டிட் வந்தாலே V1 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் நம்ம இங்கே சி யூஸ் பண்ணியிருக்கோம். சா யூஸ் பண்ணலை. இதுக்கு ஆன்சர் சொல்கிற இடத்துல நம்ம சா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆமாம் அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் தே saw the movie லாஸ்ட் வீக்கெண்ட். அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம V2 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். பட் கொஸ்டின் கேட்குற இடத்துல டிட் யூஸ் பண்ணி V1 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இப்படி தான் கொஸ்டின் கேட்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் எப்படி கொஸ்டின் கேட்கலான்னு பார்க்கலாம். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் எப்படின்னா ஒரு ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும், ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி, அதாவது நான் வரும்போது நீ இதை பண்ணிகிட்டு இருந்தியா, பண்ணி கொண்டிருந்தாயா. அப்போ அந்த விஷயத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கால் பண்ணப்போ, அப்போ கால் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க. நான் கால் பண்ணப்போ நீ இது பண்ணிகிட்டு இருந்தியா, நீ குக் பண்ணிகிட்டு இருந்தியா. அப்போ அந்த டைம் அவங்க குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கண்டினியூஸாக நடக்கிற ஆக்ஷன். நீங்கள் கால் பண்ணது பண்ணி முடிச்சிட்டீங்க. ஓகே, இந்த மாதிரி வர இடத்துல புரிஞ்சுதா. ஒரு விஷயம் கொஞ்சம் நேரம் நடக்குது, இன்னொரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது தான் பாஸ்ட் கண்டினியூஸ். இதில் ஒன்று வந்து கண்டினியூஸ் வர இடத்துல ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் உனக்கு கால் பண்ணும்போது நீ என்ன செஞ்சுட்டு இருந்த அப்படின்னு, என்ன செய்து கொண்டிருந்தாய் அப்படின்னு கேட்குறோம். அப்போ இங்கே என்ன செய்து கொண்டிருந்தாய் அப்படிங்கிறது கண்டினியூஸில் வந்திருக்கு. நான் உனக்கு கால் பண்ணும்போது, அப்போ நான் கால் பண்ணிட்டேன். அப்போ அதை எப்படி சொல்லணும்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்லணும்? V2 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணி சொல்லணும். இது வந்து ஐஎன்ஜி போட்டு சொல்லணும். அப்போ வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா என்ன மீனிங்? நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு மீனிங். இதே இது நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறதுக்கு ஆருக்கு பதிலாக வேர் யூஸ் பண்ணணும். செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணணும். அப்போ வாட் வேர் யூ டூயிங், நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? when I called you, நான் உனக்கு கால் பண்ணப்போ. ஓகே, இது செகண்டில் வருதுல்ல, when I called you அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், V2 ஃபார்ம் ஆஃப் வெர்ப். கால்டு. ஸோ when I called you. ஓகேவா. வாட் வேர் யூ டூயிங் அப்படின்னா பாஸ்டில் கேட்டிருக்கோம். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா ப்ரெசண்டில் நீ என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறது. வாட் வேர் யூ டூயிங் அப்படின்னா நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் அப்படிங்கிற மீனிங். ஓகே, வாட் வேர் யூ டூயிங் when I called you. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாஸ்ட் கண்டினியூஸில் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னு புரிஞ்சுதா? ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். நீ அவளை பார்க்கும்போது படிச்சுட்டு இருந்தாளா? நீ அவளை பார்க்கும்போது அவள் படிச்சுட்டு இருந்தாளா? அப்போ எப்படி கேட்கணும்? அவள் படிச்சுட்டு இருக்காளா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்போம்? இஸ் ஷீ ஸ்டடியிங் அப்படின்னு கேட்போம். படிச்சுட்டு இருக்காளா. இதே இதை படித்து கொண்டிருந்தாளான்னு கேட்குறதுக்கு இஸ்க்கு பதிலாக வாஸ் போடணும். வாஸ் ஷீ ஸ்டடியிங்
when you saw her. Was she studying when you saw her? நீ பார்க்கும்போது அவள் படிச்சுட்டு இருந்தாளா? ஓகே, நெக்ஸ்ட்டு மழை பெய்ய தொடங்கும் போது அவங்க கால்பந்து விளையாடி கொண்டிருந்தாங்களா? மழை பெய்ய தொடங்கும் போது அவங்க கால்பந்து விளையாடி கொண்டிருந்தாங்களா? அப்போது மழை பெய்ய தொடங்கும் போது மழை பெஞ்சிட்டு அவங்க கால்பந்து விளையாடி கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறது ஐஎன்ஜியில் வரும். அப்போது வேர் தே பிளேயிங் சாக்கர் when it started raining. were they playing soccer when it started raining? ஓகே, இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ். ஒரு ஆக்ஷன் கொஞ்ச நேரம் நடக்கும், இன்னொன்று வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கொஸ்டின். பாஸ்ட் பர்ஃபெக்டில் எப்படி கொஸ்டின் கேட்கணும்னா ரெண்டுமே நடந்து முடிஞ்சதாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், நீ வந்து படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா? நீ வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா? ரெண்டுமே நடந்து முடிஞ்ச விஷயம் தானே. இந்த மாதிரி ரெண்டுமே நடந்து முடிஞ்ச பாஸ்ட் ஆக்ஷனை சேர்த்து சொல்லும்போது பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் சொல்லணும். அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு நம்ம எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஹேட் யூஸ் பண்ணுவோம்னு தெரியும், கரெக்டாக? அப்போ இங்கே ஹீ, ஷீ, இட், ஐ, வி, இது எது வந்தாலுமே ஹேடு தான் யூஸ் பண்ணணும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு. அப்போது ஒன்று வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும், இன்னொன்று வந்து எப்படி சொல்லணும்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், புரியும். நீங்கள் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா? அப்போ நடந்து முடிஞ்ச விஷயம். அப்போது ஹேட் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க் பிஃபோர் யூ வென்ட் டு பெட்? ஹேட் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா? கொஸ்டின் கேட்குறத ஹேட் யூஸ் பண்ணி கேட்குறோம். ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா? ஹேட் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க் பிஃபோர் யூ வென்ட் டு த பெட். பிஃபோர் யூ வென்ட் டு பெட் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை சொல்லணும். ஓகே, கொஸ்டின் கேட்குறது எது உங்களுக்கு கொஸ்டினாட்டு கேட்கணுமோ அதை ஹேட் யூஸ் பண்ணி கேட்கணும். இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ரெண்டு முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி கொஸ்டின் கேட்குறதுக்கு. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், நீ வந்ததும் அவள் போயிட்டாளா? நீ வந்ததும் அவள் போயிட்டாளா எப்படி கேட்கணும்? had she left when you arrived? had she left when you arrived? நீ வந்தப்போ அவள் போயிட்டாளா? ஓகே, நெக்ஸ்ட்டு கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க மதிய உணவு சாப்பிட்டாங்களா? அதாவது மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து லஞ்ச் சாப்பிட்டாங்களா? அப்போ கொஸ்டின் கேட்குறது லஞ்ச் சாப்பிட்டாங்களாங்கிறது கொஸ்டினை கேட்கணும். அப்போ ஹேட் தே ஈட்டன் லஞ்ச். இன்னொரு விஷயம், இதில் ஹாவ், ஹேஸ், ஹேட் எது வந்தாலுமே நமக்கு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரூலில் பார்த்துருக்கோம். இங்கே வந்து ஹேட் வந்திருக்கனால ஈட், ஏட், ஈட்டன் அப்படிங்கிற தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹேட் தே ஈட்டன் லஞ்ச் பிஃபோர் த மீட்டிங் ஸ்டார்டட். ஓகே, மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறது. ஓகேவா, இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷனில் கொஸ்டின் கேட்குறது. முடிஞ்சு போனால் ரெண்டு பாஸ்ட் விஷயத்தை பற்றி கம்பைன் பண்ணி வர கொஸ்டினை எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் எப்படி கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு பார்ப்போம். இங்கே எப்படின்னா ஒன்று கண்டினியூஸில் இருக்கும், இன்னொன்று நடந்து முடிஞ்சதாக தான் இருக்கும். பாஸ்ட் கண்டினியூஸ் மாதிரி தான் வரும். பட் இங்கே என்ன அப்படின்னா அந்த விஷயம் வந்து கொஞ்சம் நேரம் நடந்துகிட்ருக்கும். கொஞ்சம், அதாவது நான் இந்த கம்பெனியில் இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது தொடர்ச்சியாக கொஞ்சம் நாள் நடக்கல, ஒரு டைம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வருதில்ல, அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அங்கே வந்து ஷார்ட், நான் இது பண்ணும்போது நீ இது பண்ணி கொண்டிருந்தாயா, நான் கால் பண்ணும்போது நீ புக் பண்ணிகிட்டு இருந்தியா, அது ரொம்ப நேரம் நடக்காத விஷயம் தானே. நீ பண்ணும்போது இது பண்ணிகிட்டு இருந்தியா. பட் இது அப்படி இல்லை, கொஞ்சம் நாள் கொஞ்சம் லாங்காக நடக்கிற விஷயத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள், புரியும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா, கடைசியாக பஸ் வரும்போது எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தீங்க? அவங்க வந்து ரொம்ப நேரம் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்க நம்மகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம், என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, லாஸ்ட்டாக கடைசியாக பஸ் வரது நீங்கள் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தீங்க? இப்போ ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்திருக்காங்க, அதை நீங்கள் கொஸ்டினாக கேட்குறீங்க. அப்போ எப்படி கேட்கணும்? ஹவு லாங் ஹேட் யூ பீன் வெயிட்டிங். இந்த இடத்துல அதே மாதிரி தான் ஹேடு தான் யூஸ் பண்ணி கேட்கணும். ஏன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படி தானே. இங்கே வந்து பீன் யூஸ் பண்ணணும். இந்த பீன் அப்படின்னா மீனிங் என்னன்னா கொஞ்சம் நேரம், ரொம்ப கொஞ்சம் கண்டினியூஸாக கொஞ்சம் நேரம் நடக்கிறது, அதனால தான் பீன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, கொஞ்சம் நேரத்தில் நடக்கிறது ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நிறைய நேரம் நடக்கிறதுனால இங்கே நம்ம பீன் யூஸ் பண்ணுவோம். அவங்க வந்து பஸ்ஸுக்கு நிறைய நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நீங்கள் கடைசியாக எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு லாங் ஹேட் யூ பீன் வெயிட்டிங் when the bus finally arrived. ஓகே, ஹவு லாங் ஹேட் யூ பீன் வெயிட்டிங் when the bus finally arrived. ஃபைனலாக பஸ் வரது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அவள் வந்து பதவி உயர்வு பெறுவதற்கு முன் நீண்ட காலமாக வேலை செய்திருக்கிறாளா? அவளுக்கு வந்து இப்போ ப்ரமோஷன் கிடச்சிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவளுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவள் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாளா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். அப்போ எப்படி கேட்கணும்? ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாளா அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ எப்படி அதுதான் கொஸ்டினாக கேட்கணும். அப்போ ஹேட் ஷீ பீன் ஒர்க்கிங் தேர் ஃபார் லாங் பிஃபோர் ஷி காட் ப்ரமோட்டட். செகண்டாக வரக்கூடிய சென்டென்ஸ் எப்போவுமே நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். அதனால தான்
தான் இங்கே வந்து காட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, had she been working there for long before she got promoted. ஓகே, இவ்வளோதான் பாஸ்டில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலான்னு இருக்குது. இதுதான் பாஸ்ட்டில் இந்த 4 டென்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் கேட்போம். எப்படிலாம் வரும்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா ரீசெண்டாக நடந்த ஒரு பாஸ்ட்டில் எப்படி கொஸ்டின் கேட்கணுமோ அது. பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்குது, இன்னொன்று நடந்து முடிஞ்சது. அதாவது நான் வரும்போது நீ இது பண்ணி கொண்டிருந்தாயா அந்த மாதிரி மீனிங்கில் வர்றது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா 2 நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி சொல்கிறது, 2 பாஸ்ட் ஆக்ஷனை பற்றி சொல்கிறது. அதில் கொஸ்டின் எது கேட்குறோமோ அதை ஹேட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும், இன்னொன்று நார்மல் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னாலும் பாஸ்ட் கண்டினியூஸ் மாதிரி தான் வரும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து கொஞ்சம் நிறைய நேரம் நடந்த மாதிரி இருக்கும். கண்டினியூஸாக வரக்கூடிய அந்த ஆக்ஷன் வந்து கொஞ்சம் நிறைய நேரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஓகே, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.